வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம். இது முடிஞ்சதும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும் பாருங்க. நாம இந்த 5 பகுதிகளை தான் ஒன்னா பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்றது ஏன் இவ்ளோ பெரிய தலைவலியா இருக்கு, அந்த பிரச்சனையை முதல்ல புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்ல ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இல்லைன்னு மார்க்ஸ் போயிருக்கா? ஒரு ரியாக்ஷன்ல ஆட்டம்ஸ் திடீர்னு எங்க போச்சுன்னே தெரியாம மாயமா மறைஞ்ச மாதிரி தோணிருக்கா? அந்த குழப்பத்தை எல்லாம் இன்னைக்கு நாம சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகாத ஈக்குவேஷன்ஸ் தான் ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு சட்டகம் மாதிரி தான், ஆனா கம்ப்ளீட் இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விதியை, அதாவது நிறை அழிவின்மை விதியை ஃபாலோ பண்ணாது. சிம்பிளா சொல்லணும்னா, ரியாக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ பொருள் இருக்கோ அதே அளவுதான் ரியாக்ஷனுக்கு அப்புறமும் இருக்கணும். ஆனா இந்த ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன்ல அப்படி இருக்காது. அதனாலதான் எக்ஸாம்ல இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. அப்போ பேலன்ஸ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான ரூல் என்ன, அதை பார்க்கலாம் வாங்க. இது ஒண்ணுதாங்க ரூல். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது லெஃப்ட் சைட்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரைட் சைட்லயும் இருக்கணும், அவ்வளவுதான். எதுவுமே புதுசா உருவாகவும் முடியாது, காணாம போகவும் முடியாது. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம். இதுதான் கோல்டன் ரூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பண்ணும்போது நீங்க அந்த கெமிக்கல் ஃபார்முலாக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை, அதாவது கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் மாத்தணும். ஃபார்முலாக்குள்ள இருக்கிற சின்ன நம்பரை, அதாவது சப்ஸ்கிரிப்ட்ஸை ஒருபோதும் ஏக்காரணத்தை கொண்டு மாத்தவே கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க H2O-வை H2O2ன்னு மாத்தினீங்கன்னா அது தண்ணி இல்ல, ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொருளையே மாத்திடுவீங்க. சோ இந்த ரூலை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, இப்ப நாம இந்த பகுதியோட ஹார்ட்குள்ளேயே வந்துட்டோம். ஒரு ஈக்குவேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு கத்துக்கலாம் வாங்க. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். சில சமயம் இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அதனால நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 10 செகண்ட் நல்லா மூச்சை உள்ள இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க. ஓகே, ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம NCERT புக்ல இருக்கிற இந்த எக்ஸாம்பிளையே எடுத்துக்கலாம். Fe plus H2O to Fe3O4 plus H2. நம்ம முதல் வேலை என்னன்னா, ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு எலிமெண்டோட ஆட்டம்ஸையும் கணக்கெடுக்கிறது தான். இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல ஒரு அயன், ஆனா ரைட் சைட்ல 3. ஆக்சிஜனும் பேலன்ஸ்டா இல்ல. ஸ்டெப் 1, எந்த காம்பவுண்ட்ல அதிக ஆட்டம்ஸ் இருக்கோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறது ஈஸி. இங்க Fe3O4ல 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ அதை பேலன்ஸ் பண்ண நாம லெஃப்ட் சைட்ல H2O-க்கு முன்னாடி ஒரு 4 போடணும். இப்ப பாருங்க, ஆக்சிஜன் ரெண்டு பக்கமும் 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2, பாத்தீங்களா, நாம ஒன்னு சரி பண்ணும்போது இன்னொன்னு மாறிடும். இப்போ லெஃப்ட் சைட்ல H2O-க்கு முன்னாடி 4 போட்டதால ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 4 into 2 மொத்தம் 8 ஆயிடுச்சு. அப்போ ரைட் சைட்லயும் 8 ஹைட்ரஜன் வேணும். அதுக்கு அங்க இருக்கிற H2-க்கு முன்னாடி ஒரு 4 போடணும். இப்போ ஹைட்ரஜனும் டேலி ஆயிடுச்சு. ஸ்டெப் 3, இப்போ கடைசியா பாக்கி இருக்கிறது நம்ம அயன் மட்டும்தான். ரைட் சைட்ல 3 Fe இருக்கு. சோ சிம்பிளா லெஃப்ட் சைட்ல இருக்கிற Fe-க்கு முன்னாடி ஒரு 3 போட்டா போதும், வேலை முடிஞ்சது. ஓகே, ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. இப்ப நீங்களே ரெண்டு பக்கமும் எல்லா ஆட்டம்ஸையும் மனசுக்குள்ள கவுண்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க. இந்த கடைசி செக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர், கரெக்டா இருக்குல்ல? பாருங்க, லெஃப்ட் சைட்ல 3 அயன், 8 ஹைட்ரஜன், 4 ஆக்சிஜன். ரைட் சைட்லயும் அதேதான். பர்ஃபெக்ட். நம்ம ஈக்குவேஷன் இப்போ கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா எவ்வளோ ஈஸின்னு? சரி, நாம கத்துக்கிட்டத பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் செய்யற சில பொதுவான தவறுகளை பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க மார்க்ஸ் எங்கேயும் போகாது. எக்ஸாம்ல மார்க்ஸ் போக காரணமான ரெண்டு பெரிய தப்பு இதுதான். நம்பர் 1, அந்த கெமிக்கல் ஃபார்முலாக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரிப்டை மாத்துறது. நம்பர் 2, ஒரு கோஎஃபிஷியன்ட் போட்டதுக்கு அப்புறம் எல்லா ஆட்டம்ஸையும் திரும்பவும் கவுண்ட் பண்ண மறக்கிறது. இந்த 2 தப்பையும் நீங்க செய்யாம இருந்தாலே போதும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன பிராக்டிஸ் குவெஸ்டின். ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் கோஸ் டு ஹைட்ரஜன் குளோரைடு. இதோட கெமிக்கல் ஃபார்முலாவை எழுதி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் போர்டு எக்ஸாம் லெவல்ல இருக்கும். பேரியம் குளோரைடு பிளஸ் அலுமினியம் சல்ஃபேட் ஈக்குவல்ஸ் டு பேரியம் சல்ஃபேட் பிளஸ் அலுமினியம் குளோரைடு. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. நாம கத்துக்கிட்ட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா இதுவும் ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நாம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். நாம கத்துக்கிட்டத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரியில நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஈக்குவேஷனை வேணாலும் பேலன்ஸ் பண்ண இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். 1,
ரெண்டு பக்கமும் ஆட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுங்க. 2 பெரிய காம்பவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 எல்லா ஆட்டம்ஸும் ஈக்குவல் ஆகுற வரைக்கும் கோஎஃபிஷியன்ஸை ஒன்னொன்னா மாத்துங்க. 4 ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரிப்ட்ஸை தொடவே தொடாதீங்க. அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இன்னும் இது மாதிரி போர்டு எக்ஸாம்க்கு தேவையான கெமிஸ்ட்ரி டாபிக்ஸை தெளிவா தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண தெரியும். இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒரு ஒழுங்கான பாதையில போகும். நம்ம அடுத்த விளக்கத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட வகைகளை பத்தி பார்க்க போறோம். அதுல முதல் வகையா சேர்க்கை வினைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.